நம்ம பார்க்க போகிறது வந்து 16th எக்ஸசைஸ். அது என்னன்னு பார்க்கலாம். ஷார்ட் அரே ஆஃப் இன்டிஜர். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வேல்யூ கொடுப்போம், அது என்ன பண்ணும், அசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகேங்களா, அதுதான் அந்த எக்ஸசைஸு. பார்க்கலாம். ஓகே, எப்பவும் போல் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். இது வந்து நான் டீஃபால்ட்டாக முன்னாடியே டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே வந்து உங்களுக்கு டைப் பண்ணி காட்டினேன் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடியே நான் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நான் ஃபார்வேர்ட் பண்ணுவேன். ஓகேங்களா, அதில் எந்தெந்த இடத்துல எரர் வரும் அப்படின்னாலும் நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். இப்போ 16th எக்ஸசைஸு இங்கே டபுள் கிளிக் பண்ணாலும் வரும், இல்லைன்னா ஓப்பன் கொடுத்தா வரும். ஓகே, இதில் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோம். சரிங்களா, எத்தனை வேல்யூ வேணாலும் நம்ம கொடுக்கலாம். இங்கே போட்டிருக்குது பாருங்கள், கிவ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இன்டிஜர் டு ஸ்டோர். ஓகேங்களா, எத்தனை வேல்யூ நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா, டிஃபால்ட்டாக இதில் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து நீங்கள் எத்தனை வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, இதில் பாருங்கள், இதில் வந்து அரே ஏ ப்ராக்கெட் 50. ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட் சைஸ் கொடுத்துட்டாலே அது வந்து அரே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து இன்னொரு வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம், இன்டிஜர் வேல்யூ n, i, j. ஓகேங்களா, இப்போ 50 நம்ம கொடுத்துருக்குறோம். அதோட வேல்யூ எப்படி ஸ்டோர் ஆகும்னா 0 to 49. அதுதான் 50 வேல்யூ, அரேயோட சைஸ். ஸோ அதுதான் கொடுத்துருக்குறாங்க. இதோட டைட்டில் என்னது, அரே ஆஃப் இன்டிஜர். ஓகேங்களா, நம்ம அரே யூஸ் பண்ண போகிறோம், அரேக்குள்ளே இன்டிஜர் வேல்யூ. ஓகே, இப்போ பாருங்கள், மேக்ஸிமம் நம்பர்னு கொடுத்துருக்கு. நம்ம எத்தனை வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அந்த வேல்யூ வந்து இங்கே நம்ம கொடுக்குறோம். அதுதான் ஸ்கேன்எஃப். ஸ்கேன்எஃப்ங்கிறது வந்து நம்ம இன்புட்டாக நம்ம கொடுக்குற வேல்யூ. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5, அந்த 5 தான் வந்து n. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன வந்துருக்கு, இன்டிஜர் நம்பர் 1 by 1. 1 by 1ங்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வேல்யூ 1 by 1 நம்ம கொடுக்கணும். ஸோ அதுதான் இந்த ஸ்டெப்பு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இங்கே என்ன வந்துருக்கு, ஷார்ட்ங்கிறது 1 அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு வேல்யூ என்ன பண்ணணும், செக் பண்ணிகிட்டே வரும். சரிங்களா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 3 வேல்யூ இருக்குது அப்படின்னா, நம்ம இன்புட்டாக வந்து 3 வேல்யூ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, எப்படி அசெண்டிங் ஆர்டரில் செக் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு 2 வேல்யூ செக் பண்ணோம். அதில் எது பிக்கஸ்ட் வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூ என்ன பண்ணும், அடுத்ததை கம்பேர் பண்ணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து என்ன பண்ணும், லோயஸ்ட் வேல்யூ எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, செகண்ட் வேல்யூ வரும். அந்த செகண்ட் வேல்யூ தேர்ட் வேல்யூ கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணி இதில் எது லோயஸ்ட் வேல்யூ அதுதான் வந்து செகண்டாக போடும். அதுக்கப்புறம் பிக்கெஸ்ட் வேல்யூ வந்து தேர்டாக போடும், ஸ்டோர் ஆகும். இதுதான் வந்து அசெண்டிங் ஆர்டர். சரிங்களா, இப்போ பார்க்கலாங்களா. இப்போ பாருங்கள், இதுதான் அந்த ஸ்டெப்பு. ஓகேங்களா, நம்ம கொடுக்குற வேல்யூ என்ன ஆகும், இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும், இதுலேருந்து இங்கே ஒரு வேல்யூ ஷிஃப்ட் ஆகும். ஸோ இதுதான். இப்போ எப்பவும் போல் கம்பைல் பண்ணுறோம். சரிங்களா, இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுத்தா தெரியும், கிவ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இன்டிஜர் டு ஸ்டோர். நம்ம எத்தனை வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு 5ன்னு நம்ம கொடுக்குறோம். 5 கொடுத்து என்டர் தட்டுறோம். இங்கே என்ன வந்துருக்குது, கிவ் த இன்டிஜர் நம்பர் 1 by 1. இப்போ வந்து ஒரு வேல்யூ நம்ம கொடுக்குறோம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். கொடுத்துட்டோம், 1 by 1 கொடுக்குறோம். சரிங்களா, எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இப்போ வேல்யூ கொடுத்துட்டோம். இப்போ என்ன வந்துருக்குது, இன்டிஜர் வேல்யூ என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 1 by 1 லைன் ஆல்ஃபாபெட்டிக்கில் அரேஞ்ச் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், என்டர் தட்டுறோம். என்டர் தட்டுனா என்ன வந்தது, ஷார்ட்டட் அரே அப்படின்னு என்ன அர்த்தம்னா 1 1 2 3 4 5. நாம் எப்படி வேணாலும் வேல்யூ கொடுக்குறோம். அது என்ன பண்ணும், அசெண்டிங் ஆர்டரில் 1 by 1. சரிங்களா, 1 by 1 டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகேங்களா, இதுதான் இந்த எக்ஸசைஸுக்கு உண்டான அவுட்புட்டு. ஓகேங்களா, நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ என்ன பண்ணும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணி காட்டும். அவ்வளோதான். உங்களுக்கு நார்மலாக வந்து சிஸ்டத்துலேயே போட்டிருக்கும், ஸ்டார்டிங் அப்படின்னு போட்டிருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணி காட்டும். இதான் வந்து என்னென்னா 16th எக்ஸசைஸ். ஓகேங்களா, நம்ம வேல்யூ கொடுக்குறோம், அதை டிஸ்பிளே பண்ணி காட்டும். எப்படின்னா 1 by 1. ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ லோயஸ்ட் வேல்யூ, அதுக்கடுத்து இருக்கிற வேல்யூ ஃபஸ்ட்டு வேல்யூவோட பிக்கெஸ்ட்டாக இருக்கும், அதோட பிக்கெஸ்ட் வேல்யூ 3. இப்படி தான் அசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ. இது எப்பவும் போல் பிரிண்ட் ஸ்க்ரீன் போட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஓகே, தேங்க்யூ.